ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு கல்யாண வீட்ல எல்லாம் செய்யற ரவா கேசரி ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரவா கேசரி வந்து ஆறுனப்புறமும் இதே கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ நான் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி செய்யுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இன்னைக்கு ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். நான் எந்த கப்பால வந்து ரவை மெஷர் பண்றீங்களோ அதே கப்பால எல்லா மெஷர்மெண்ட்டும் பண்ணிக்கோங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். அதில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் மொத்தமாக 4 டேபிள் ஸ்பூன் நெய் யூஸ் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம். இப்போ இதில் முந்திரி பருப்பு, திராட்சை சேர்த்து நம்ம பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நல்லா வறுத்து எடுத்த அப்புறமா நம்ம வந்து எந்த கப்பால வந்து ரவை மெஷர் பண்ணமோ அந்த கப்பால வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, இப்போ நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இது அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கலாம். நெய் அப்படியே இருக்கட்டும். அதால 2 கப் தண்ணி வந்து ஊற்றிக்கலாம். நம்ம 1 கப் ரவைக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்க, தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சது. இந்த மாதிரி கொதிக்கும் போது லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்க வந்து ரவை சேர்த்துக்கோங்க. 1 கப் ரவை சேர்த்துட்டு இதை நல்லா வந்து நம்ம கலரி விடலாம். ஸோ ஹை ஃப்ளேம்ல இருக்காதீங்க, ஃபர்ஸ்ட் லோ ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. வச்சுட்டு நல்லா வந்து இந்த மாதிரி கலரி விடுங்க. இப்போ வந்து ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா கலர் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அப்படியே வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். நம்ம அப்பப்போ இதை வந்து கலரி விட்டுட்டே இருக்கணும், இல்லைன்னா வந்து ரவை வந்து அப்படியே கட்டி கட்டியா ஆயிடும். ஸோ நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இது அப்படியே ஒரு 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இப்போ இது வந்து ஹாஃப் குக் ஆயிடுச்சு. இப்போ நான் 4 டேபிள் ஸ்பூன் நெய் சொன்னேன் இல்லையா, அதுல இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் இப்போ ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது நல்லா வந்து நம்ம கிண்டி விடலாம். இப்போ ஒரு முக்காப்பா வந்து வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை வந்து சேர்த்துக்கலாம். நம்ம 1 கப் ரவைக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அப்பதான் வந்து டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும். அப்படி சர்க்கரை வந்து அதிகம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து 3/4 கப் சேர்த்துக்கோங்க. பட் நம்ம 1 கப் சேர்க்கும் போதுதான் நல்லா வந்து அதே மாதிரி டேஸ்ட்ல இருக்கும். சேர்த்துட்டு இது நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து நல்லா கரையணும். பாருங்க, சர்க்கரை எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வந்து உங்களுக்கு தேவைப்பட்டா வந்து பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. நான் வந்து எசன்ஸ் சேர்த்துருக்கேன், பைனாப்பிள் எசன்ஸ் சேர்த்துருக்கேன். ஸோ நல்ல ஃப்ளேவராக இருக்கும். ஸோ அவ்வளோதாங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம முந்திரி பருப்பு, திராட்சை வந்து அப்படியே கார்னிஷ் பண்ணிக்கலாம். பாருங்க, இதே ஆறுனப்புறமும் இதே கன்சிஸ்டன்சில இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதாங்க, சூப்பர் அண்ட் டேஸ்டியான கல்யாண வீட்டு ரவா கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.